மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் 380 தொகுதிகளில் என்டிஏ வெல்லும் என்பது உறுதியாகி இருக்கிறது. பிஜேபிக்கு 320 சீட்டுக்கு குறையாது அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. மோடி சிம்மாசனத்தில் அமர்வார், இது உறுதி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. இன்று 18வது மக்களவைக்கான 7ஆம் கட்ட இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் யாருக்கு சிம்மாசனம், மகுடம் சூட்டப்போவது யார் என்பதை பார்க்க போகிறோம். இந்தியாவின் மொத்த தொகுதிகளையும் 7 மண்டலங்களாக பிரிக்கலாம். கிழக்கு, வடகிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, மத்தி மற்றும் யூனியன் பிரதேசங்கள் என 7 மண்டலங்களாக பிரிக்கலாம். இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இருக்கிற மண்டலங்களிலேயே தென்னிந்தியாவில் தான் அதிக தொகுதிகள் இருக்கின்றன. பாண்டிச்சேரியை நீக்கிவிட்டு பார்த்தால் கூட 129 தொகுதிகள். வட இந்தியாவில் 119 தொகுதிகள் தான். வட இந்தியால நான் ஜம்மு காஷ்மீர், லடாக்கையும் சேர்க்கவில்லை. அந்த ரெண்டையும் நான் யூனியன் டெரிட்டரிஸ் கொண்டு போறேன். சோ இப்போது மண்டல வாரியாக மாநில நிலவரங்களை பார்ப்போம். அப்படி பார்த்ததுக்கு பிறகு ஒவ்வொரு மண்டலத்திலிருந்து பிஜேபிக்கு எவ்வளவு கிடைக்கிறது, சோ மொத்த அந்த 7 மண்டலங்களையும் கூட்டினால் பிஜேபிக்கு அல்லது என்டிஏவுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தரோவா பார்க்க போகிறோம். முதல்ல கிழக்கு இந்தியா. கிழக்கிந்தியா என்று சொல்லுகிற போது அதுல மேற்கு வங்கம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிஷா ஆகிய மாநிலங்கள் வரும். கிழக்கிந்தியால மிகப்பெரிய மாநிலம் மேற்கு வங்கம். நம்ம அதிலிருந்தே தொடங்குவோம். சிலருக்கு இதை சொல்றப்போ ஒண்ணு தோணும், என்ன மேற்கு வங்கம்னு பேர் இருக்கு, அது எப்படி கிழக்கு இந்தியால வரும் அப்படின்னு. ஆக்சுவலா அது வங்கத்தின் மேற்கு பகுதியில இருக்கிறதுனால அதற்கு மேற்கு வங்கம் என்று பெயர். வங்கத்தின் கிழக்கு பகுதி பங்களாதேஷாக இருக்கிறது. ஆனால் மேற்கு வங்கம் என்பது இந்தியாவின் கிழக்கு பகுதியில் இருப்பதால் அது கிழக்கு இந்தியாவில் வருகிறது. மேற்கு வங்கத்தினுடைய மொத்த தொகுதிகள் 42. இந்த 42 தொகுதிகளிலும் பிஜேபியும் திரிணாமுல் காங்கிரசும் தனித்தனியே கூட்டணியின்றி களம் காணுகின்றன. மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 23 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 12 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் ஆகியன தலா 2 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. சோ இங்க சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ் எதுவும் இண்டி கூட்டணிங்கிற பெயர்ல போட்டியிடல, மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற பெயரில் போட்டியிடுகின்றன. இங்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது சந்தேஷ்காலி பிரச்சனை புயலை கிளப்பியது. 2023 ஆகஸ்டிலிருந்து இந்த ஆண்டு மார்ச் வரை 10 கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. அவற்றில் கடைசியாக வந்த கருத்து கணிப்பு பிஜேபி 25 தொகுதிகள் வரை வெல்லும் என்கிறது. மற்ற 9 கருத்து கணிப்புகளும் பிஜேபியை காட்டிலும் திரிணாமுல் காங்கிரஸ் சற்று அதிகம் ஜெயிக்கும் என்கின்றன. 2019 தேர்தலில் பிஜேபி 18 தொகுதிகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் 22 தொகுதிகளிலும் வென்றன. ஆனால் இந்த தடவை பிஜேபி முன்னை காட்டிலும் அதிகமாக ஜெயிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது முன்னால 18 இருந்தது, இந்த தடவை 20, 21 அந்த அளவுல ஜெயிக்கலாம் அப்படின்னு, அது 25 வரைக்கும் போகும் அப்படின்னு தெரிகிறது. இதுல என்னுடைய தனிப்பட்ட ஒரு பிரிடிக்ஷன் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, மேற்கு வங்கத்தில் 25 குறையாமல் அனைவரும் 26 தொகுதிகள் வரை பிஜேபி ஜெயிக்கும்னு நான் கால்குலேட் பண்றேன். இதை போன வருஷம் டிசம்பர்ல காசி, அதே போல பிரயாக்ராஜ் இதுக்கெல்லாம் போய்விட்டு வந்த போது போட்மன் பிரிடிக்ஷனை அடிப்படையாக வைத்து மேற்கு வங்கத்தில் 26 தொகுதிகள் வரை பிஜேபி வெற்றி பெறும் அப்படின்னு நான் கணித்து இருந்தேன். சோ நம்முடைய கணிப்பு எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கிறத தேர்தல் முடிவு வருகிற போது ஜூன் இந்த மாதம் 4ஆம் தேதி நம்ம செக் பண்ணலாம். அதற்கு அடுத்து மிகப்பெரிய மாநிலம் பீகார். இது கிழக்கிந்தியாவின் 2வது மிகப்பெரிய மாநிலம். மொத்த தொகுதிகள் 40. இங்கு என்டிஏ கூட்டணியில் உள்ள பிஜேபி 17 தொகுதிகளிலும், நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் 16 தொகுதிகளிலும், சிராக் பாஸ்வானின் லோக் ஜன்சக்தி 5 தொகுதிகளிலும், ஜிதன் ராம் மாஞ்சியினுடைய ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா மற்றும் உபேந்திர குஷ்வாகாவின் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா ஆகியன தலா 1 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. இண்டி கூட்டணி சார்பில் லாலுவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் 23 தொகுதிகளிலும்,
காங்கிரஸ் 9 தொகுதிகளிலும், சிபிஐ எம்எல் 3 தொகுதிகளிலும், விகாஸ்ஷீல் இன்சான் கட்சி 3, சிபிஐ மற்றும் சிபிஎம் தலா 1 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. தொடக்கத்தில் என்டிஏ கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்று இண்டி கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட நிதிஷ்குமார் மீண்டும் என்டிஏவில் இணைந்தது திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது. என்டிஏக்கு நிதிஷ்குமார் திரும்பிய பிறகு எடுக்கப்பட்ட 3 கருத்து கணிப்புகளிலும் 40க்கு 32 முதல் 33 தொகுதிகள் வரை என்டிஏ வெற்றி பெறும் என்று தெரிய வந்துள்ளது. 2019 தேர்தலில் 40க்கு 39 தொகுதிகளை என்டிஏ கைப்பற்றி இருந்தது குறிப்பிடத்தக்கது. இனி அடுத்து வருவது ஒடிஷா. ஒடிஷாவுடைய மொத்த தொகுதிகள் 21. இங்கு பிஜேபி பிஜு ஜனதா தளத்துக்கும் இடையில் தான் நேரடி போட்டி. 2 கட்சிகளும் 21 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி உள்ளன. இண்டி கூட்டணி சார்பில் காங்கிரஸ் 20 தொகுதிகளிலும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 1 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. இண்டி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சிபிஐ சிபிஎம் தனியாக தலா 1 தொகுதியில் போட்டியிடுகின்றன. பிரச்சாரத்தின் போது நவீன் பட்நாயக்கினுடைய வயது தள்ளாமை, புரி ஜெகநாதர் திருக்கோயிலின் கருவூல சாவி காணாமல் போன விவகாரம், தமிழகத்தைச் சேர்ந்த IAS அதிகாரியான பாண்டியன் என்பவர் பிஜு ஜனதா தளத்தின் முக்கிய தலைவராக உருவெடுத்து வருவது ஆகியன முக்கிய பேசுபொருளாக அமைந்தன. கடைசியாக வந்த 3 கருத்து கணிப்புகளும் பிஜேபிக்கு 10 சீட்டுகளும், பிஜு ஜனதா தளத்துக்கு 11 சீட்டுகளும் கிடைக்கும் என தெரிவிக்கின்றன. 2019 தேர்தலில் பிஜேபி 8 தொகுதியிலும், பிஜு ஜனதா தளம் 12 தொகுதியிலும், காங்கிரஸ் 1 தொகுதியிலும் வென்றன. தற்போது முன்னை காட்டிலும் பிஜேபி சற்று கூடுதல் தொகுதிகளை வெல்லும் என தெரிய வந்திருக்கிறது. இனி ஜார்க்கண்ட். அங்க இருக்கிற மொத்த தொகுதிகள் 14. பிஜேபி 13 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான ஆல் ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் 1 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. இண்டி கூட்டணி சார்பில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 5, காங்கிரஸ் 7, ராஷ்டிரிய ஜனதா தளம் 1, சிபிஐ எம்எல் 1 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. நில அபகரிப்பு புகாரில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவரும் முன்னாள் முதல்வருமான ஹேமந்த் சோரன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவரது அண்ணன் மனைவியான சீதா சோரன் பிஜேபியில் இணைந்திருக்கிறார். இதுவரை வெளியாகியுள்ள 6 கருத்து கணிப்புகளும் மொத்தமுள்ள 14 தொகுதிகளில் 10 முதல் 13 தொகுதிகள் வரை பிஜேபி கூட்டணி கைப்பற்றும் என்று தெரிவிக்கின்றன. எனவே இந்த மாநிலத்தில் பிஜேபி ஸ்வீப் பண்ணுவது உறுதி. இனி வடகிழக்கு இந்தியாவை பார்க்கலாம். வடகிழக்கு இந்தியா என்பது அஸ்ஸாமையும் மிகச்சிறிய 7 மாநிலங்களையும் உள்ளடக்கிய பகுதியாகும். வடகிழக்கு இந்தியாவின் மொத்த தொகுதிகள் 25. இதுல ஃபர்ஸ்ட் அஸ்ஸாம் மாநிலத்தை பார்க்கலாம். அஸ்ஸாமுடைய மொத்த தொகுதிகள் 14. வடகிழக்கிலேயே மிகப்பெரிய மாநிலம் அஸ்ஸாம் தான். இங்கு பிஜேபி 11 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான அஸ்ஸாம் கணபரிஷத் 2 தொகுதியிலும், யுனைடெட் பீப்புள்ஸ் பார்ட்டி லிபரல் 1 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. காங்கிரஸ் 13 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான அஸ்ஸாம் ஜாதிய பரிஷத் 1 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. இண்டி கூட்டணியில் இருக்கும் சிபிஐ சிபிஎம் ஆகியன அஸ்ஸாமில் தனித்து போட்டியிடுகின்றன. இதுவரை வந்துள்ள 9 கருத்து கணிப்புகளில் 6 கணிப்புகள் மொத்தமுள்ள 14 தொகுதிகளில் பிஜேபி கூட்டணி 12ஐ கைப்பற்றும் என்று அடித்துச் சொல்லுகின்றன. 2019 தேர்தலில் பிஜேபி கூட்டணிக்கு 9 தொகுதிகள் தான் கிடைத்திருந்தது. இம்முறை பிஜேபி ஸ்வீப் பண்ணுவது உறுதி என்று தெரிகிறது. இனி அருணாச்சல் பிரதேஷ். இங்குள்ள மொத்த தொகுதிகள் 2. அருணாச்சல் பிரதேசில் உள்ள 2 தொகுதிகளிலும் பிஜேபி காங்கிரசும் கூட்டணியின்றி நேருக்கு நேர் மோதுகின்றன. இதுவரை வெளிவந்துள்ள 6 கருத்து கணிப்புகளும் 2 தொகுதிகளையும் பிஜேபி அள்ளும் என்று கூறுகின்றன. அடுத்தது திரிபுரா. இங்குள்ள மொத்த தொகுதிகள் 2. இங்கு பிஜேபியும் திப்ராமோத்தா கட்சியும் தலா 1 தொகுதியில் போட்டியிடுகின்றன, கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. இண்டி கூட்டணி சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரசும் தலா 1 தொகுதியில் போட்டியிடுகின்றன. இதுவரை வந்திருக்கிற 5 கருத்து கணிப்புகளும் 2 தொகுதியிலும் என்டிஏவே வெல்லும் என்று பறைசாற்றுகின்றன. இனி மேகாலயா. மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை 2. என்டிஏ சார்பில் நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி 2 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. இதனை எதிர்த்து காங்கிரஸ் களம் காணுகிறது. இதுவரை வந்துள்ள 5 கருத்து கணிப்புகளில் 4, 2 தொகுதிகளிலும்
பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி தான் வெல்லும் என்று கூறுகின்றன. அடுத்து மணிப்பூர். மொத்த தொகுதிகள் 2. இந்த மணிப்பூர் மிகப்பெரிய சர்ச்சையும் வன்முறையும் சந்தித்த ஒரு மாநிலம், பற்றி எறிந்த மாநிலம். இந்த மணிப்பூர் இஷ்யூவை எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய அளவில் ஒரு தேசிய விவகாரம் போல மாற்றுவதற்கு முனைந்தன. அந்த மணிப்பூர்ல என்ன நடக்க போகிறது என்பதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். இங்கு பிஜேபியும் அதன் கூட்டணி கட்சியான நாகா மக்கள் முன்னணியும் தலா ஒரு தொகுதியில் போட்டியிடுகின்றன. காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும் தனியே களம் காணுகிறது. இதுவரை வந்திருக்கிற 5 கருத்து கணிப்புகளில் 4 அனைத்து தொகுதிகளிலும் பிஜேபி வெல்லும் என்று கூறுகின்றன. சோ அப்படின்னா அண்மையில எதிர்க்கட்சியின் தூண்டுதலாலும் மியான்மரிலிருந்து ஊடுருவிய ஊடுருவல்காரர்களாலும் பற்றி எறிந்த மணிப்பூரில் பிஜேபி ஸ்வீப் பண்ணும் என்பதாக கருத்து கணிப்பு வந்திருக்கிறது என்றால் அப்படின்னா இது எதை சுட்டுகிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா இந்த மணிப்பூரை வைத்து எத்தனை பொய்களை இதுவரை எதிர்க்கட்சிகள் கட்டவிழ்த்து விட்டுள்ளன அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளலாம். சோ எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு சரியான பதிலை மணிப்பூர் மக்களே தரப்போகிறார்கள் என்பதெல்லாம் தந்து விட்டார்கள். அதை நம்ம ஜூன் 4ஆம் தேதி, இந்த மாசம் 4ஆம் தேதி பார்க்க போகிறோம். நாகாலாந்து. மொத்த தொகுதி எண்ணிக்கை 1. இங்கு என்டிஏ சார்பில் என்டிபிபி என்று அழைக்கப்படுகிற நேஷனலிஸ்ட் டெமோக்ராட்டிக் ப்ரோக்ரசிவ் பார்ட்டி போட்டியிடுகிறது. இதனை எதிர்த்து காங்கிரஸ் போட்டியிடுகிறது. இதுவரை வெளியான 5 கருத்து கணிப்புகளும் என்டிஏ பார்ட்னராக இருக்கக்கூடிய நேஷனலிஸ்ட் டெமோக்ராட்டிக் ப்ரோக்ரசிவ் பார்ட்டி தான் வெல்லும் என்று கூறுகின்றன. மிசோரம். மொத்த தொகுதி 1. இங்கு பிஜேபியும் காங்கிரசும் கூட்டணியின்றி களம் காணுகின்றன. இவை தவிர மாநில கட்சிகளான ஜோரம் மக்கள் இயக்கமும் மிசோ தேசிய முன்னணியும் கூட்டணியின்றி போட்டியிடுகின்றன. இதுவரை வெளிவந்துள்ள 6 கருத்து கணிப்புகளில் 4 பிஜேபி வெல்லும் என்றும் 2 கணிப்புகள் ஜோரம் மக்கள் இயக்கம் வெல்லும் என்றும் கூறுகின்றன. சிக்கிம். மொத்த தொகுதி 1. இங்கு பிஜேபி, காங்கிரஸ், சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா, சிக்கிம் ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகள் தனித்தனியே களம் காணுகின்றன. என்றாலும் மாநில கட்சிகளுக்கு இடையேதான் இங்கு போட்டி. மிகச்சிறிய மாநிலமான சிக்கிமுக்கு கருத்து கணிப்புகள் எதுவும் வெளியாகவில்லை. எனினும் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா ஜெயிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி மேற்கு இந்தியா. மேற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் 101. இந்த மேற்கு இந்தியால மகாராஷ்டிரம், குஜராத், ராஜஸ்தான், கோவா ஆகியன அடங்கும். முதல்ல ரொம்ப பெரிய மாநிலமான மகாராஷ்டிரத்தை பார்க்க போகிறோம். இங்குள்ள மொத்த தொகுதிகள் 48. அனைவரும் எதிர்பார்க்கும் 2வது மிகப்பெரிய மாநிலம் மகாராஷ்டிரம். சிவசேனையும் தேசியவாத காங்கிரசும் உடைந்து 2ஆகி பிஜேபி பக்கமும் காங்கிரஸ் பக்கமும் பிரிந்து நிற்கின்றன. ஏக்நாத் ஷிண்டேயையும் அஜித் பவாரையும் மக்கள் அங்கீகரிக்க போகிறார்களா இல்லையா என்பது இந்த தேர்தலில் தெரிந்துவிடும். இங்கு என்டிஏ சார்பில் பிஜேபி 28 தொகுதிகளிலும், ஏக்நாத் ஷிண்டேயினுடைய சிவசேனை 15 தொகுதிகளிலும், அஜித் பவாருடைய தேசியவாத கட்சி 4 தொகுதிகளிலும் மற்றும் ராஷ்டிரிய சமாஜ் பக்ஷ 1 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. இண்டி கூட்டணி சார்பில் உத்தவ் தாக்கரேயுடைய சிவசேனை 21 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 17 தொகுதிகளிலும், தேசியவாத காங்கிரஸ் 10 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. இதுவரை வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் 10. இந்த 10 கருத்து கணிப்புகளில் 7 கருத்து கணிப்புகள் என்டிஏ 30 தொகுதிகளுக்கு மேல் வெல்லும் என்று சொல்லுகின்றன. 3 கருத்து கணிப்புகள் இந்திய கூட்டணி 28 தொகுதிகள் வரை ஜெயிக்கும் என்று கூறுகின்றன. 2019 தேர்தலில் என்டிஏ 41 தொகுதிகளில் வென்றது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதோடு ஒப்பிட்டால் இந்த முறை என்டிஏ குறைவாகத்தான் வெல்லும். அதே நேரம் ஒன்றை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பிஜேபி தான் போட்டியிடும் 28 தொகுதிகளில் 26 தொகுதிகளை வெல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சோ மகாராஷ்டிரத்தை பொறுத்தவரை பிஜேபிக்கு வெற்றி, என்டிஏவுக்கு தோல்வி. இவ்வாறு நாம் புரிந்து கொள்ளலாம். இனி அடுத்து குஜராத். மொத்த தொகுதிகள் 26. இங்கு பிஜேபி 26 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. இண்டி கூட்டணி சார்பில் காங்கிரஸ் 23 தொகுதிகளிலும், ஆம் ஆத்மி 2 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன.
குஜராத்ல என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கறதை தெரிந்து கொள்ள கருத்து கணிப்புகள் தேவையற்றது. பிஜேபி ஸ்வீப் பண்ணும் என்பதை பச்சை குழந்தை கூட சொல்லும். இதுவரை வந்துள்ள 9 கருத்து கணிப்புகளும் 25க்கு 25 பிஜேபி வெல்லும் என்று சொல்லுகின்றன. அடுத்தது ராஜஸ்தான். மொத்த தொகுதிகள் 25. இது ஒரு பாலைவன மாநிலம். இங்கு பிஜேபியும் காங்கிரசும் ஒன்றை ஒன்று எதிர்த்து நேரடியாக போட்டியிடுகின்றன. இதுவரை வந்திருக்கக்கூடிய 7 கருத்து கணிப்புகளில் 4 25க்கு 25 பிஜேபி ஸ்வீப் பண்ணும் என்று கூறுகின்றன. மீதி 3 23 தொகுதிகள் வரைதான் பிஜேபி வெல்லும் என்று கூறுகின்றன. 2 தொகுதிகளில் காங்கிரஸ் வெல்லும் என்கின்றன. 2019 தேர்தலில் 25க்கு 25 பிஜேபி ஜெயித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது மிகச்சிறிய மாநிலமான கோவா. மொத்த தொகுதிகள் 2. கோவாவில் உள்ள 2 தொகுதிகளிலும் பிஜேபியும் காங்கிரசும் நேருக்கு நேர் மோதுகின்றன. இதுவரை வந்துள்ள 8 கருத்து கணிப்புகளில் 5 கணிப்புகள் 2 தொகுதிகளையும் பிஜேபி கைப்பற்றும் என்று சொல்லுகின்றன. மீதியுள்ள 3 கருத்து கணிப்புகள் 50-50 சான்ஸ் என்று கூறுகின்றன. அதாவது காங்கிரஸ் ஒரு தொகுதியில் பிஜேபி ஒரு தொகுதியிலும் ஜெயிக்கும் என்று சொல்லுகின்றன. 2019 தேர்தலில் வடக்கு கோவாவில் பிஜேபியும் தெற்கு கோவாவில் காங்கிரசும் வென்றிருந்தன. இனி அடுத்தது நார்த் இந்தியா. நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் 119. இந்த நார்த் இந்தியால எதெல்லாம் வரும் அப்படின்னா உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, உத்தரகண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ் ஆகியன வரும். ஆக்சுவலா இதுல வர வேண்டிய ஜம்மு காஷ்மீர், லடாக் இந்த 2 மாநிலங்களும் யூனியன் பிரதேசத்தில் வருகின்றன. திரும்ப ஒருவேளை அதுக்கெல்லாம் மாநில அந்தஸ்து கிடைச்சா அப்ப அது நார்த் இந்தியா கேட்டகரி கீழே வரும். சோ இதுல முதல்ல உத்தரப்பிரதேசத்துக்கு போகலாம். இந்தியாவுடைய மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். மொத்தம் உள்ள தொகுதிகள் 80. அயோத்தியில் பிரம்மாண்டமான ராமர் ஆலயம் எழுப்பப்பட்ட பின்னணியில் தேர்தலை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இங்கு என்டிஏ சார்பில் பிஜேபி 74 தொகுதிகளிலும், அப்னாதள், ராஷ்டிரிய லோக்தள் ஆகியன தலா 2 தொகுதிகளிலும், நிஷாத், சுகல்தேவ் பாரதிய சமாஜ் கட்சி ஆகியன தலா 1 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. இண்டி கூட்டணி சார்பில் சமாஜ்வாதி கட்சி 62 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 17 தொகுதிகளிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 1 தொகுதியிலும் போட்டியிடுகிறது. பிரதமர் மோடி வாராணசியிலும், அகிலேஷ் யாதவ் கனோஜ் தொகுதியிலும், அவரது மனைவி டிம்பிள் யாதவ் மெயின்புரி தொகுதியிலும், ராகுல் காந்தி ரேபரேலியிலும் போட்டியிடுகின்றனர். உத்தரப்பிரதேசம் தொடர்பாக இதுவரை வெளிவந்திருக்கிற 9 கருத்து கணிப்புகளும் 70 தொகுதிகளுக்கு மேல் என்டிஏ ஜெயிக்கும் என்று கூறுகின்றன. எனவே உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி மிகப்பெரிய ஸ்வீப் ஒன்றை நிகழ்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிஜேபி ஒரு கலக்கு கலக்க போகிறது. 2019 என்டிஏவுக்கு 65 தொகுதிகள் தான் கிடைத்தது. ஆனால் இந்த முறை கருத்து கணிப்புகள் எல்லாம் ஸ்டார்டிங்கே 70 அப்படின்னு சொல்லுகிறது. அப்படின்னா 70க்கு மேலதான் போகும். அப்படின்னா என்டிஏவுடைய எண்ணிக்கை என்பது 70லிருந்து 80க்குள் அப்படிங்கிற மாதிரி நாம் பார்க்கலாம். அடுத்தது மிக முக்கியமான ஒரு மாநிலம் பஞ்சாப். மொத்தமுள்ள தொகுதிகள் 13. பஞ்சாபில் பிஜேபி, சிரோமணி அகாலி தளம் ஆகிய கட்சிகள் தனித்தனியே 13 தொகுதிகளிலும் களம் காணுகின்றன. இண்டி கூட்டணியில் உள்ள காங்கிரசும் ஆம் ஆத்மியும் 13 தொகுதிகளிலும் ஒன்றை ஒன்று எதிர்த்து மோதுகின்றன. இதுவரை வந்திருக்கிற 7 கருத்து கணிப்புகளும் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் கணிசமாக வெல்லும் என்றும், பிஜேபிக்கு ஓரிரு தொகுதிகளே கிடைக்கும் என்றும் சொல்லுகின்றன. இப்போது ஹரியானாவை பார்ப்போம். ஹரியானாவில் மொத்தமுள்ள தொகுதிகள் 10. டெல்லிக்கு அருகில் உள்ள மாநிலம். இங்கு பிஜேபியும் துஷ்யந்த் சௌட்டாலாவுடைய ஜனநாயக ஜனதா கட்சியும் தனித்தனியாக 10 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. சில மாதங்களுக்கு முன்பு வரை பிஜேபியுடன் கூட்டணியில் இருந்த ஜனநாயக ஜனதா கட்சி இப்போது தனித்து போட்டியிடுகிறது. இண்டி கூட்டணி சார்பில் காங்கிரஸ் 9 தொகுதியிலும், ஆம் ஆத்மி 1 தொகுதியிலும் போட்டியிடுகிறது. இதுவரை வந்திருக்கக்கூடிய 7 கருத்து கணிப்புகளும் பிஜேபி 8 தொகுதிகளுக்கு குறையாமல் வெல்லும் என்று கூறுகின்றன. 2019 தேர்தலில் பிஜேபி 10க்கு 10 அள்ளியது என்பது குறிப்பிடத்தக்கது. இனி இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியை பார்ப்போம். மொத்தமுள்ள தொகுதிகள் 7.
இங்கு 7 தொகுதியிலும் பிஜேபி தனித்து போட்டியிடுகிறது. இண்டி கூட்டணி சார்பில் ஆம் ஆத்மி 4 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. டெல்லி தொடர்பாக இதுவரை வந்திருக்கக்கூடிய 7 கருத்து கணிப்புகளில் 4 கணிப்புகள் 7க்கு 7 பிஜேபி வெல்லும் என்றும், மற்ற 3 கணிப்புகள் 6 தொகுதிகள் வரை பிஜேபி வெல்லும் என்றும் கூறுகின்றன. அப்படிங்கிறப்போ ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு தொகுதி கிடைச்சா கிடைக்கும், இல்லைன்னா அதுவும் கிடைக்காது, 0 அப்படின்னு அர்த்தம். சோ டெல்லியில் வழக்கம் போல பிஜேபி ஸ்வீப் பண்ண போவது உறுதி என்று தெரிகிறது. அடுத்தது ஒரு சிறிய மாநிலமான உத்தராகண்ட். மொத்த தொகுதிகள் 5. இங்குள்ள 5 தொகுதிகளிலும் பிஜேபியும் காங்கிரசும் நேரடியாக மோதுகின்றன. இதுவரை வந்துள்ள 6 கருத்து கணிப்புகளில் 3 கணிப்புகள் 5க்கு 5 பிஜேபி வெல்லும் என்றும், மற்ற 3 கருத்து கணிப்புகள் 5க்கு 4 பிஜேபி வெல்லும் என்றும் கூறுகின்றன. எனவே இங்கும் பிஜேபி ஸ்வீப் பண்ணுவது உறுதி. இனி அடுத்து ஹிமாச்சல் பிரதேஷ். மொத்த தொகுதிகள் 4. இங்குள்ள 4 தொகுதிகளிலும் பிஜேபியும் காங்கிரசும் நேரடியாக மோதுகின்றன. இதுவரை வெளிவந்திருக்கிற 7 கருத்து கணிப்புகளும் பிஜேபி ஸ்வீப் பண்ணும் என்று அடித்து சொல்லுகின்றன. இனி நாம் இருக்கக்கூடிய சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவுடைய மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை 129. இதுல பாண்டிச்சேரி சேர்க்கப்படவில்லை. காரணம், பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம் லிஸ்டுக்கு போய்விடுகிறது. சரி, இதுல சவுத் இந்தியால மிகப்பெரிய மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் 39. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம், அதனால தமிழ்நாட்டை தென்னிந்தியாவின் உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லலாம். இங்க இண்டி கூட்டணி சார்பில் டிஎம்கே 21 தொகுதிகளிலும், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உதயசூரியன் சின்னத்தில் 1 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. மேலும் காங்கிரஸ் 9 தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம் ஆகியன தலா 2 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மதிமுக ஆகியன தலா 1 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. அதிமுக சார்பில் அதிமுக 32 தொகுதிகளிலும், புதிய தமிழகம், இந்திய சமூக ஜனநாயக கட்சி ஆகியன இரட்டை இலை சின்னத்தில் தலா 1 தொகுதியிலும், தேமுதிக 5 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. என்டிஏ சார்பில் பிஜேபி 19 தொகுதிகளிலும், புதிய நீதி கட்சி, பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சி, தேவநாதன் யாதவின் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம், ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகியன தாமரை சின்னத்தில் தலா 1 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. இவை தவிர பாட்டாளி மக்கள் கட்சி 10 தொகுதிகளிலும், தமிழ் மாநில காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும், அமமுக 2 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. மேலும் பிஜேபி ஆதரவுடன் ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சையாக பலாப்பழ சின்னத்தில் ராமநாதபுரத்தில் போட்டியிடுகிறார். தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை வந்துள்ள 8 கருத்து கணிப்புகளில் 4 கணிப்புகள் 39க்கு 39 இண்டி கூட்டணி வெல்லும் என்றும், மீதி 4 கருத்து கணிப்புகள் 30க்கு மேல் 36 தொகுதிகளுக்குள் இண்டி கூட்டணி ஜெயிக்கும் என்றும் கூறுகின்றன. இவற்றில் 4 கருத்து கணிப்புகள் 3 முதல் 7 தொகுதிகள் வரை அதிமுக ஜெயிக்கும் என்றும், 1 தொகுதி அளவுக்கு என்டிஏ வெல்லும் என்றும் கூறுகின்றன. இனி கர்நாடகம். மொத்த தொகுதிகள் 28. தென்னிந்தியாவில் பிஜேபியின் நுழைவாயிலாக இருக்கக்கூடிய மாநிலம், பிஜேபியுடைய கேட்வே. இங்கு என்டிஏ சார்பில் பிஜேபி 25 தொகுதிகளிலும், மதசார்பற்ற ஜனதாதளம் 3 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. என்டிஏவுக்கு எதிராக காங்கிரஸ் தனித்து களம் காணுகிறது. இண்டி கூட்டணியில் இருக்கும் சிபிஐஎம் கர்நாடகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்கிறது. இதுவரை வந்திருக்கக்கூடிய 9 கருத்து கணிப்புகளும் பிஜேபி 18 தொகுதிகளுக்கு குறையாமல் வெல்லும் என்று சொல்லுகின்றன. சில கருத்து கணிப்புகள் அதிகபட்சம் 24 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்புண்டு என்கின்றன. அதே நேரம் காங்கிரஸ் 4 முதல் 10 தொகுதிகள் வரை வெல்லும் என்று கருத்து கணிப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. கடந்த 2019 தேர்தலில் 28க்கு 26 தொகுதிகளை என்டிஏ அள்ளியது. காங்கிரஸ் ஒரே ஒரு தொகுதியில் தான் வென்றது. இந்த முறை அந்த அளவுக்கு பிஜேபி வெல்லாது என்று தெரிகிறது. எனவே கர்நாடகத்தில் பிஜேபிக்கு ஒரு சறுக்கல் தெரிகிறது. ஆந்திரம். மொத்த தொகுதிகள் 25. ஆந்திரத்தில் என்டிஏ சார்பில் தெலுங்கு தேசம் 17 தொகுதிகளிலும், பிஜேபி 6 தொகுதிகளிலும், நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா 2 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன.
என்டிஏவுக்கு எதிராக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தனித்து அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. இண்டி கூட்டணி சார்பில் காங்கிரஸ் 23 தொகுதிகளிலும், சிபிஐ, சிபிஎம் தலா ஒரு தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. கருத்து கணிப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் 2023 ஆகஸ்ட் முதல் 23 டிசம்பர் வரை வெளியான 4 கருத்து கணிப்புகளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஸ்வீப் பண்ணும் என்று கூறின. ஆனால் சந்திரபாபு நாயுடு என்டிஏவுக்குள் வந்ததும் நிலைமை தலைகீழாக மாறியது. அதற்கு பிறகு வந்த 4 கருத்து கணிப்புகளும் என்டிஏவுக்கு 17 முதல் 20 தொகுதிகள் வரை கிடைக்கும் என்று கூறுகின்றன. சோ அங்க ஒரு பெரிய களமாற்றம் சந்திரபாபு நாயுடு என்டிஏவுக்குள்ள வந்ததற்கு பிறகு நடந்திருக்கிறது. அதனால மொத்தமுள்ள 25 தொகுதிகளில் 20 தொகுதிகள் வரை என்டிஏ வெல்லும் என்று தெரிகிறது. அடுத்தது நமக்கு அருகில் இருக்கக்கூடிய கேரளம். மொத்த தொகுதிகள் 20. இங்கு என்டிஏ சார்பில் பிஜேபி 16 தொகுதிகளிலும், பாரத் தர்ம ஜனசேனா எனும் கட்சி 4 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. கேரளத்தில் இண்டி கூட்டணியில் உள்ள காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒன்றை ஒன்று எதிர்த்து போட்டியிடுகின்றன. இடதுசாரி ஜனநாயக முன்னணி சார்பில் சிபிஎம் 15 தொகுதிகளிலும், சிபிஐ 4 தொகுதிகளிலும், கேரள காங்கிரஸ் மானி பிரிவு ஒரு தொகுதியிலும் போட்டியிடுகிறது. ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் 2 தொகுதிகளிலும், புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி மற்றும் கேரள காங்கிரஸ் ஆகியன தலா ஒரு தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. முக்கிய போட்டி காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இடையேதான். முதன்முறையாக பிஜேபி தன் கணக்கை கேரளத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை வெளியாகியுள்ள 10 கருத்து கணிப்புகளும் 17 தொகுதிகளுக்கு குறையாமல் காங்கிரஸ் வெல்லும் என்கின்றன. 6 கருத்து கணிப்புகள் இடதுசாரி கூட்டணி குறைந்தது ஒரு தொகுதியிலும் அதிகபட்சம் 5 தொகுதியிலும் வெல்லக்கூடும் என்கின்றன. 5 கருத்து கணிப்புகள் கேரளத்தில் என்டிஏவுக்கு 1 முதல் 2 தொகுதிகள் வரை கிடைக்கும் என்று கூறுகின்றன. தெலுங்கானா மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை 17. பிஜேபி, காங்கிரஸ், பாரத் ராஷ்டிரிய சமிதி ஆகியன தனித்தனியே 17 தொகுதிகளிலும் களம் காணுகின்றன. மஜ்லிஸ் மற்றும் சிபிஎம் ஆகியன தலா ஒரு தொகுதியில் கூட்டணி ஏதுமின்றி போட்டியிடுகின்றன. இதுவரை வெளியான 9 கருத்து கணிப்புகளில் 6 கணிப்புகள் காங்கிரஸ் குறைந்தது 7, அதிகபட்சம் 11 தொகுதிகளில் வெல்லும் என்று கூறுகின்றன. தொடக்கத்தில் வந்த 3 கருத்து கணிப்புகள் பிஆர்எஸ் மிகச் சிறப்பாக வெற்றி பெறும் என்று கூறின. 5 கருத்து கணிப்புகள் 4 முதல் 5 தொகுதிகள் வரை பிஜேபி வெல்லும் என்று சொல்லுகின்றன. கடந்த தேர்தலில் பிஜேபி 4 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும் வென்றிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. சோ இந்த முறை காங்கிரஸ் அதிகமாகவே வெல்ல போகிறது. அதே நேரத்தில் பிஜேபியும் முன்னை காட்டில் அதிகமாக வெல்லும், ஆனால் காங்கிரஸை காட்டில் குறைவாக வெல்லும் என்று தெரிகிறது. இனி சென்ட்ரல் இந்தியா, மத்திய பாரதம். இந்த மத்திய பாரதத்தில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் 40. அப்படின்னா இங்க வரக்கூடிய இந்த மத்திய பாரதத்தில் வரக்கூடிய மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னா, ஒன்னு மத்திய பிரதேஷ், இன்னொன்னு சத்தீஸ்கர். முதல்ல மத்திய பிரதேச பார்க்கலாம். மத்திய பிரதேஷ் மொத்த தொகுதிகள் 29. இந்த மாநிலத்தில் பிஜேபியும் காங்கிரசும் நேருக்கு நேர் மோதுகின்றன. முன்னாள் முதல்வரும் தாய்குலத்தின் பாசத்தை பெற்றவருமான சிவராஜ் சிங் சௌஹான் இந்த முறை எம்பி எலெக்ஷனில் போட்டியிடுகிறார். இதுவரை வெளிவந்திருக்கிற 8 கருத்து கணிப்புகளும் பிஜேபி குறைந்தது 24 தொகுதிகளிலும், அதிகபட்சம் அனைத்து தொகுதிகளிலும் வெல்லும் என்று சொல்லுகின்றன. அதே நேரம் காங்கிரஸ் 1 தொகுதி முதல் 5 தொகுதிகள் வரை வெல்லக்கூடும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. சோ மோரார்லஸ் பிஜேபி ஸ்வீப் பண்ணும் என்று தெரிகிறது. அடுத்தது சத்தீஸ்கர். மொத்த தொகுதிகள் 11. இங்குள்ள 11 தொகுதிகளிலும் பிஜேபியும் காங்கிரசும் நேருக்கு நேர் மோதுகின்றன. இதுவரை வந்துள்ள 9 கருத்து கணிப்புகளில் பெரும்பாலானவை அனைத்து தொகுதிகளிலும் பிஜேபி ஜெயிக்கும் என்று சொல்லுகின்றன. 6 கருத்து கணிப்புகள் காங்கிரசுக்கு 0 முதல் 2 தொகுதிகள் வரை கிடைக்கும் என்று கூறுகின்றன. 2 கருத்து கணிப்புகள் மட்டுமே 2 தொகுதிக்கு மேல் காங்கிரஸ் வெல்லும் என்கின்றன. எனவே இங்கும் பிஜேபி ஸ்வீப் பண்ணும் என்று தெரிகிறது. இனி யூனியன் பிரதேசங்களை பார்க்கலாம். யூனியன் பிரதேசம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 12 தொகுதிகள். இப்போ இந்த யூனியன் பிரதேசங்கள்ல மிகப்பெரிய மாநிலம்னா ஜம்மு காஷ்மீர்.
இங்குள்ள தொகுதிகள் 5. இங்கு ஜம்மு பகுதியில் உள்ள ஜம்மு உதம்பூர் தொகுதிகளில் பிஜேபி போட்டியிடுகிறது. இதனை எதிர்த்து காங்கிரஸ் களம் காடுகிறது. அதே நேரம் காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர், பாராமுல்லா, ஆனந்த்நாக், ரஜௌரி இந்த தொகுதிகளில் பிஜேபி போட்டியிடவில்லை. இந்த 3 தொகுதிகளிலும் இண்டி கூட்டணி சார்பில் தேசிய மாநாட்டு கட்சி போட்டியிடுகிறது. பயங்கரவாதிகள் நடமாட்டத்துக்கு பெயர் போன இந்த 3 தொகுதிகளிலும் 35 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக இந்த தேர்தலில் சிறப்பான வாக்குப்பதிவு விகிதம் கிடைத்திருக்கிறது. ஜம்முவில் உள்ள தொகுதிகளில் பிஜேபி, அதாவது அங்க ஜம்முவில் இருக்கக்கூடிய 2 தொகுதிகளிலும் பிஜேபியும், காஷ்மீர் பகுதியில் உள்ள 3 தொகுதிகளிலும் இண்டி கூட்டணி தேசிய மாநாட்டு கட்சியும் ஜெயிக்கும் என கருத்து கணிப்பு கூறுகிறது. அடுத்தது லடாக். லடாக்ல இருக்கக்கூடிய தொகுதி எண்ணிக்கை 1, மொத்த தொகுதி 1. ஒரே ஒரு தொகுதியை கொண்ட லடாக்கில் பிஜேபியும் காங்கிரசும் நேருக்கு நேர் மோதுகின்றன. லோக்சபாவில் தன் சிறப்பான உரையால் அறியப்பட்ட ஜம்யாங் டிசரிங் நம்கியாலுக்கு இந்த முறை பிஜேபி வாய்ப்பு வழங்கவில்லை. எனவே நம்கியால் ஆதரவாளர்கள் பிஜேபிக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதேபோல் காங்கிரசிலும் உட்கட்சி மோதல்கள் உச்சத்தில் உள்ளன. எனவே எந்த கட்சிக்கு வெற்றி என்பதை கணக்கிடுவது மிக கஷ்டம். லடாக் குறித்து கருத்து கணிப்புகள் ஏதும் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. என்றாலும் பிஜேபி ஜெயிப்பதற்கு சன்னமான வாய்ப்பு இருப்பதாக பல அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். அடுத்தது தாத்ரா நாகர் ஹவேலி. மொத்த தொகுதிகள் 2. கருத்து கணிப்புகள் அனைத்தும் 2 தொகுதியிலும் பிஜேபி வெல்லும் என்று கூறுகின்றன. அடுத்தது நம்ம தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி. இங்க இருக்கிற தொகுதி எண்ணிக்கை 1. பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் சார்பில் வைத்திலிங்கமும் பிஜேபி சார்பில் நமச்சிவாயமும் களம் காணுகின்றனர். இந்த ஆண்டு மார்ச் மாதம் வெளியான கருத்து கணிப்பு காங்கிரசுக்கு வாய்ப்பு என்று கூறுகிறது. அடுத்தது அந்தமான். அங்க இருக்கக்கூடிய தொகுதிகள் எண்ணிக்கை 1. அந்தமான் தொகுதியில் பிஜேபியும் காங்கிரசும் நேருக்கு நேர் மோதுகின்றன. கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் வெளியான 2 கருத்து கணிப்புகளும் பிஜேபியை வெல்லும் என்று கூறுகின்றன. அடுத்தது லட்சத்தீவுகள். இங்கு ஒரே ஒரு தொகுதி தான் இருக்கிறது. கேரளத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய தொகுதி இது. இந்தியாவிலே மிகச்சிறிய தொகுதியும் இதுதான். இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 90% பேர் முஸ்லிம்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு காங்கிரஸ், அப்புறம் என்டிஏவில் இருக்கக்கூடிய அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ், இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் ஆகியன தனித்தனியாக மோதுகின்றன. லட்சத்தீவுகள் தொடர்பாக வந்துள்ள அத்தனை கருத்து கணிப்புகளும் இண்டி கூட்டணியை வெல்லும் என்று கூறுகின்றன. அப்படின்னா இண்டி கூட்டணி சார்பில் போட்டியிடுகிற ஒன்று காங்கிரஸ் ஜெயிக்கலாம், இல்லாட்டி சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் ஜெயிக்கும், ஏதோ ஒண்ணு. பட் யாரு ஜெயிச்சாலும் அது இண்டி கூட்டணிங்கிற அந்த டேலிக்கு அந்த லிஸ்ட் கீழே வந்துடும். அதனால இண்டி கூட்டணி தான் ஜெயிக்கும் என்று கூறுகின்றனர். யூனியன் பிரதேசமான சண்டிகரில் பிஜேபி சார்பில் சஞ்சய் டாண்டனும் காங்கிரஸ் சார்பில் மனிஷ் திவாரியும் போட்டியிடுகின்றனர். இதுவரை வெளிவந்துள்ள 6 கருத்து கணிப்புகளும் பிஜேபியை வெல்லும் என்று சொல்லுகின்றன. அதனால சண்டிகர் யூனியன் பிரதேசத்துல பிஜேபி ஸ்வீப் பண்ணுவது உறுதி. சோ இப்ப இதுவரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மண்டலங்கள், அத்தனை மாநிலங்களுக்குமான ரிசல்ட்டை பார்த்தாச்சு. இதை இப்போது நாம் தொகுத்து பார்ப்போம். இப்ப கிழக்கு இந்தியால மொத்தம் 117 தொகுதி. கிழக்கு இந்தியால வரக்கூடிய மேற்கு வங்கத்துல பிஜேபி 25 தொகுதிகளில் ஜெயிக்கும். பீகாரில் 33 தொகுதி, ஒடிஷாவில் 10, ஜார்க்கண்ட்ல 13. சோ கிழக்கு இந்தியால 117 தொகுதிகளில் 81 தொகுதிகளில் பிஜேபி அல்லது என்டிஏ வெற்றி பெறும். அடுத்தது வடகிழக்கு இந்தியா. வடகிழக்கு இந்தியால அஸ்ஸாம்னு எடுத்துக்கிட்டா அதுல 14க்கு 12 தொகுதிகள் வரை பிஜேபி ஜெயிக்கும். அருணாச்சல் பிரதேஷ்ல 2க்கு 2 பிஜேபி ஜெயிக்கும். திரிபுரால 2க்கு 2 பிஜேபி ஜெயிக்கிறது. மேகாலயால 2க்கு 2 பிஜேபி ஜெயிக்கும். மணிப்பூர்ல கூட 2க்கு 2 பிஜேபி ஜெயிக்கிறது. நாகாலாந்து, மிசோரம் அதுல 1க்கு 1 பிஜேபி ஸ்வீப் பண்ணுகிறது. சிக்கிம்ல மட்டும் பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்காது. அங்க இருக்க மாநில கட்சியான சிக்கிம் கிராந்திகாரி என்று தெரிகிறது. சோ நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய 25 தொகுதிகளில் 22 தொகுதிகளில் என்டிஏ வெல்லும்.
இனி அடுத்து மேற்கிந்தியா. மேற்கிந்தியால மிகப்பெரிய மாநிலமான மகாராஷ்டிரத்தில் 48க்கு 30 தொகுதிகளில் என்டிஏ ஜெயிக்கும். குஜராத்ல 26க்கு 26 ஜெயிக்கும். ராஜஸ்தானில் 25க்கு 23 ஜெயிக்கும். கோவால 2க்கு 2 ஜெயிக்கும். டோட்டலா நீங்க சம்மிங் பண்ணி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய 101 தொகுதிகளில் 81 தொகுதிகளில் பிஜேபி ஜெயிக்கும். அதற்கு அடுத்தது நார்த் இந்தியா, வட இந்தியா. வட இந்தியாவில் இருக்க மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை 119. இதுல உத்தரப்பிரதேசத்தில் 80க்கு 74 தொகுதிகளில் பிஜேபி ஜெயிக்கும். உத்தரகண்ட்ல 5க்கு 5, ஹிமாச்சல் பிரதேஷ்ல 4க்கு 4 பிஜேபி ஜெயிக்கும். ஹரியானால 10க்கு 8 தொகுதிகள் வரை பிஜேபி ஜெயிக்கும். பஞ்சாபில் 13 தொகுதிகளில் 2 தொகுதிகள் அளவுக்குத்தான் பிஜேபி ஜெயிக்கும். டெல்லியில 7க்கு 7 பிஜேபி ஜெயிக்கும். சோ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய 119 தொகுதிகளில் 100 தொகுதிகளில் பிஜேபி ஜெயிக்க இருக்கிறது. அதுக்கடுத்து தென்னிந்தியா. தென்னிந்தியால தமிழ்நாட்டில் 39க்கு 2 தொகுதிகளிலும், கேரளத்தில் 20க்கு 2 தொகுதிகளிலும், கர்நாடகத்தில் 28க்கு 22 தொகுதிகளிலும், ஆந்திரத்தில் 25க்கு 20 தொகுதிகளிலும், தெலுங்கானாவில் 17ல் 5 தொகுதிகளிலும் என்டிஏ ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறது. சோ இதை சமிங்க பண்ணா 129 தொகுதிகளில், தென்னிந்தியாவில் இருக்கிற 129 தொகுதிகளில் 51 தொகுதிகளில் என்டிஏ ஜெயிக்கும். தென்னிந்தியாவில் 2019 தேர்தலில் 29 தொகுதிகளை மட்டுமே ஜெயித்திருந்த என்டிஏ இந்த முறை 51 தொகுதிகள் வரை வெல்லும் போது தெரிகிறது. அடுத்தது சென்ட்ரல் இந்தியா, மத்திய பாரதம். இதுல மத்திய பிரதேஷ்ல 29க்கு 28 தொகுதிகள் வரை பிஜேபி ஜெயிக்கும். சத்தீஸ்கரில் 11க்கு 10 தொகுதிகளுக்கு குறையாமல் பிஜேபி ஜெயிக்கும். சோ இங்குள்ள மொத்தம் உள்ள மத்திய பாரதத்தில் இருக்கிற 40 தொகுதிகளில் 38 தொகுதிகள் வரை பிஜேபி ஜெயிக்க போகிறது. அதுக்கு அடுத்தது யூனியன் டெரிட்டரி. யூனியன் டெரிட்டரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர்ல 5க்கு 2 தொகுதிகள், லடாக்ல 1க்கு 1, தாத்ரா நாகர் 2க்கு 2 தொகுதிகளிலும் பிஜேபி ஜெயிக்கும். பாண்டிச்சேரியில 1 தொகுதி, ஆனால் அங்க காங்கிரஸ் தான் ஜெயிக்கும், பிஜேபி ஜெயிக்காது. அந்தமான்ல 1 தொகுதி, அதை பிஜேபி எடுக்கும். லட்சத்தீவுல 1 தொகுதி, அதை இந்தி கூட்டணியின் கட்சி ஏதோ ஒன்று ஜெயிக்க போகிறது. சண்டிகரில் இருக்கக்கூடிய 1 தொகுதியை பிஜேபி திட்டவட்டமாக ஜெயிக்கும். சோ யூனியன் டெரிட்டரிஸுடைய மொத்த தொகுதிகள் எண்ணிக்கையான 12ல் 7 தொகுதிகளில் பிஜேபி ஜெயிக்க போகிறது. இப்ப இது அத்தனையும் டோட்டலா பார்த்தால் நம்ம இப்படி புரிந்து கொள்ளலாம். கிழக்கு மண்டலத்தில் 81 தொகுதிகள், வடகிழக்கில் 22 தொகுதிகள், மேற்கு மண்டலத்தில் 81 தொகுதிகள், வட இந்தியாவில் 100 தொகுதிகள், தென்னிந்தியாவில் 51 தொகுதிகள், மத்திய பாரதத்தில் 38 தொகுதிகள், யூனியன் டெரிட்டரிஸ்ல மொத்தம் 7 தொகுதிகள் வரை பிஜேபி ஜெயிக்கும். சோ இது அத்தனையும் கூட்டினால் மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் 380 தொகுதிகளில் என்டிஏ வெல்லும் என்பது உறுதியாகி இருக்கிறது. சோ என்டிஏவுக்கு 380னா அநேகமா பிஜேபிக்கு 320 சீட்டுக்கு குறையாது அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. சோ எப்படி ஆனாலும் மோடி 3வது முறையாகவும் பிரதமராக போகிறார். தொடர்ந்து 3 முறை பிரதமரான நேருவின் சாதனையை சமன் செய்ய போகிறார். தொடர்ந்து 3வது முறையாக பிஜேபி சிம்மாசனம் ஏறும். மோடி சிம்மாசனத்தில் அமர்வார், இது உறுதி, இதில் சந்தேகம் கிடையாது. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.